வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூத் கமிட்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பூத் கமிட்டி மாநாடு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்க. ஒரு மாதம் லாஸ்ட்டில் நடத்த போகிறதா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பூத் கமிட்டி என்றால் என்ன, ஒரு பூத்தில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஒரு பூத் கமிட்டியில் அதுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் இருக்கலாம், வெளியில எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எலெக்ஷன் நடக்கும்போது நம்ம நேராக போவோம். நம்மளோட ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டையை எடுத்துட்டு போயிட்டு நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம பேர் எல்லாம் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆள்காட்டி விரல் மை வைப்பாங்க. நம்ம போயிட்டு நம்ம எந்த தலைவருக்கு இல்லை எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணுமோ நம்ம போயிட்டு ஓட்டு போட்டு நம்ம வந்துடுவோம். இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடத்த போறாங்க அப்படின்னுவது தான் அதோட டீட்டெயில்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியுது. ஸோ அதனால தான் இப்போ பூத் கமிட்டி என்றால் என்ன, அந்த ஒரு பூத்தில் என்னெல்லாம் நடக்கும், அந்த பூத்தில் இருக்கிறவங்க யாரு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகள் எத்தனை இருக்குது அப்படின்னா, மொத்தம் 67,000 வாக்குச்சாவடிகள் இருக்குங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மட்டும் 67,000 வாக்குச்சாவடிகள் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூத் கமிட்டி உள்ள கட்சி எது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ரெண்டு பெரிய கட்சி தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டே இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே, ஏடிஎம்கே டிஎம்கே, இந்த ரெண்டு கட்சிக்கு தான் பூத் கமிட்டி இருக்கு. ஓகேங்களா, அதுலேயும் இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 8,71,000 உறுப்பினர்கள் மட்டும் இருக்காங்க, பூத் கமிட்டி உறுப்பினர்கள். ஓகேங்களா, இதில் ஏடிஎம்கேக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, டிஎம்கேக்கு எத்தனை பேர் பூத் கமிட்டி இருப்பாங்க அப்படின்றதையும் பார்த்துக்குவோம். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூத் கமிட்டிக்கு 28 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே அதே தான், பூத் கமிட்டிக்கு 13 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, பூத் ஏஜென்ட்டுக்கு என்னென்னலாம் தகுதி இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பூத் ஏஜென்ட் அவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த இவிஎம் மிஷின், அதான் நம்ம ஓட்டு போடுறோம் இல்லைங்களா, அந்த மிஷின் அதோட அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். அந்த மிஷினோட அடிப்படை நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு கொஞ்சம் அவசியமாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பூத் ஏஜென்ட் கவர்மெண்ட், அது அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடாது. அப்படி மீறி அந்த பூத் ஏஜென்ட் அரசாங்க ஊழியராக இருந்தால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பூத் ஏஜென்ட் மேலே அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஓட்டு போட போகும்போது உள்ளே போகும்போது நம்மளோட அந்த ஓட்டு போடுறதுக்கான ஸ்லிப்பு, ஆதார் கார்டு, இந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஓட்டு போடும்போது கொடுப்போம்ல. அப்படி கொடுக்கும்போது அந்த வாக்காளர் புக்கு இருக்கும், அந்த புக்கில் நம்மளோட பேர் டிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிக் பண்ணும்போது அந்த பூத் ஏஜென்ட் அந்த பூத்தில் ஓட்டு போடுறவராக இருக்கணும். அந்த பூத் ஏஜென்ட்டோட பேர் அந்த ஓட்டு போடுற புக்கு இருக்குல்ல, அந்த புக்கில் அவர் பேர் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த தகுதியெல்லாம் அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு இருக்கணும். ஓகேங்களா, அந்த பூத் ஏஜென்ட்டு எத்தனை பேர் உள்ளே இருக்கணும், எத்தனை பேர் அந்த பூத்துக்கு வெளியில் இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். ஒரு பூத்துக்குள்ளே ஒரு கட்சியினராக ஒரு 5 கட்சி இருக்கு அப்படின்னா, அந்த 5 கட்சியிலையும் ஒரு ஆள் தான் அந்த பூத்துக்குள்ளே ஒரு ஆள் தான் இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூத்துக்கு வெளியில் எத்தனை பேர் இருக்கணும்னா 2 பேர் தாங்க இருக்கணும். அந்த பூத்துக்குள்ளே ஒரு கட்சியில் மொத்தம் 3 பேர். 3 பேரில் அந்த பூத்துக்குள்ளே ஒரு ஆள் இருக்கணும்.
ஆல்டர்னேட்டிவாக வெளியில் 2 பேர் இருக்கணும். ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு ஆள் வந்து வெளியிலேருந்து ஒரு ஆள் உள்ளே போயிட்டு உட்காருவாங்க. ஓகேங்களா? இதுதாங்க ஒரு பூத் ஏஜென்ட்டோட இந்த தகுதியெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.